வணக்கம் நண்பர்களே, இன்று உங்களை ஊக்குவிக்க வருகிறார் முனைவர் பர்வீன் சுல்தான் அவர்கள். வீடியோவை பார்த்து மகிழுங்கள். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா சார்? இந்த 40 வயசு 35 வயசுலாம் கடந்தவங்க இருக்கீங்கல்ல, இன்றைய இளைஞர்களுக்கும் நமக்கும் என்னையும் சேர்த்துக்கிறேன், எனக்கு 45 ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை தெரியுமா? வேகமா பேசினா நமக்கு புரியாது, ஸ்லோவா பேசினா அதுங்களுக்கு புரியாது. மொழி பிரச்சனை. சீக்கிரம் சொல்ல, ஏன் இப்படி சொல்ற, சீக்கிரம் சொல்லு, இது அவங்க பிரச்சனை. நமக்கு மெதுவா தான் சொல்ல, ஓடி ஓடி போற, சீக்கிரமா புரியல. விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியில் விழுந்தன. அவசரம், நான் இங்க நிறுத்துறேன், படிக்கிறவனா? விதைகள் என்பது என் தமிழ் உறவுகளே, பைபிள் வெறும் விதைகளை சொல்லவில்லை, நம் வாழ்க்கையை சொல்லுகிறது, நம் வாழ்நாட்களை சொல்லுகிறது, நம் எண்ணங்களை சொல்லுகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். வழியில் சில விதைகள் விழுந்தன, பறவைகள் பட்சித்தன. சில விதைகள் பாறையில் விழுந்தன. பாறையில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் முளைத்தன, வெயில் பட்டு கருகின. வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் என்னன்னு. மண் ஆழம் இல்லாத பாறை நிலத்திலே உங்கள் எண்ணங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் விதைத்து விடாதீர்கள். வெயில் பட்டால் கருகி போகும். வழியில் சிந்தி விடாதீர்கள், பட்சிகள் பட்சித்து போகும். அடுத்து சொல்லுது பாருங்க, சில விதைகள் முட்களில் விழுந்தன, முள் நெருக்கடித்து அது ஒன்றுமில்லாமல் ஆயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் அளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். அடையப்பா, எந்த மதமா இருந்தாலும் போட்டுங்க, எனக்கான விஷயம் கிடைச்சதா, எனக்கான பருக்கு கிடைக்குதா? Don't waste your time, don't waste your energy, don't waste your knowledge, don't waste your time. நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, சக்தி நிலையை வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரும் இப்படி முறைச்சு பார்க்காதீங்க. முறைச்சு பார்த்துக்கிறதுனால உங்களுடைய சக்தி நிலை வீணாகுது. ஒன்னும் இல்லை, உங்க எல்லாருடைய கருத்தையும் திருப்புறதுக்கு ஒரே ஒரு மேட்டர் பண்ணா போதும். மேல ஒரு பொண்ணு வந்து அங்க ஒரு தண்ணி பாட்டில் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போச்சுன்னா போதும். இங்க நான் வைத்தால கத்திக்கிட்டு ஏதோ சொல்லிட்டு இருப்பேன், காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். கவனம் குழந்தைகளே, வாசிப்பு என்ன செய்கிறது என்றால் என் கவனத்தை கூர்த்திட்டுகிறது. யார் என்ன பேசினாலும், எனக்கு சிரிக்க எல்லாம் பேச தெரியாது, ஆனால் நான் பேசினால் சில நேரங்களில் சிந்தித்து சிரிப்பு வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லவா? இப்ப சமீபத்தில் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2023ஆவது வருஷம் சந்திராயன் 3ல 6:3 போய் விட்டோமா? நான் தமிழ் டீச்சர் எப்படி தானே பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு 6:3 இறங்கிருச்சு செந்துருவத்தில் கேள்விப்பட்டு, கோயம்புத்தூர்ல ஒரு பாய், ரஃபீக் பாய் அவர் பேரு, பிரியாணி கடை வச்சிருந்திருக்கிறாரு. உள்ள போய் அது வந்து இறங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே 300 பேக்கெட் பிரியாணியை ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. எவ்வளவு சந்தோஷம் இல்ல? இப்ப நான் பேசுறேன், ஒரு தம்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி 1/2 மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். இது வரைக்கும் என்ன இதில் தானே பார்த்துருக்கீங்க, இதில் தானே பார்த்துருக்கீங்க, வந்திருக்கேன்ல, பேச்ச நேரில் கேட்கலாம்ல, இன்னைக்கு இதில் தான் பார்க்கணுமா? நமக்கு வாழவே தெரியாதுங்க. எதையெல்லாமோ சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது ஓவர்லோட் ஆயிடுதா? சேவ் பண்ணி இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்லாம் போயிடுது. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. என்ன பண்ணுவீங்க? தூங்கும் போது கேட்பீங்களா? இதான் சொந்த செலவுல சூன்யம் வச்சுக்கிறது. நான் வாழ்க்கையை வாசிக்கின்ற பொழுது சில விஷயங்கள் எனக்கு முன்னால் வந்து சேர்கிறது. இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மனநிலையை கொஞ்சம் மாற்றி அமையுங்கள் என் குழந்தைகளே. உங்களிடத்தில் தேவையானது என்ன தெரியுமா? இளைஞர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் முதியவர்களிடத்தில் கிடையாது. உங்கள் பலத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன்.
முதுமை என்பது எழுத தெரிந்த பேனா, மையில்லை. இளமை என்பது மை நிரம்பிய பேனா, எழுத தெரியவில்லை. நீங்கள் எழுத தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது, ஒரு வாசிப்பை எப்படி நீங்கள் வைப்பது, அந்த வாசிப்பை நீங்கள் வைப்பதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழும். இப்ப நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன், ஒரே ஒரு பளிச்சுன்னு ஒற்றை சொல்லுங்க. வண்டி எடுக்கிறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்டா வந்துடணும்னு வண்டி எடுக்கிறாங்க, முந்திக்கணும்னு. முந்திக்கிறீங்களா? பைக்ல ஓடுறவங்க நான் சொல்லட்டுமா, நீங்க சாலையில் எப்பொழுதுமே ஃபர்ஸ்டா முந்தவே முடியாது. எவ்வளவு ஃபாஸ்டா போனாலும் உங்களுக்கு முன்னால ஒரு வண்டி போயிட்டு தான் இருக்கும். முந்திக் கொள்வது அதல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வீட்டில் போய் பதில் சொல்லுங்க. இல்ல தெரிஞ்சா இப்பவே சொல்லுங்க. 50 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, இந்த அலர்ட்னஸ் இருக்கா, வாசிப்பு பயிற்சி இருக்கின்றவர்களுக்கு இந்த அலர்ட்னஸ் இருக்கும். வாசிப்பு பயிற்சி எல்லாம் வெறும் இதையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருக்காது. ஒரு டீச்சரா சொல்றேன், நீ எப்படி வளர்த்துக்கணுங்கிறதுனால சொல்றேன். 50 பேர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க, அதுல நீங்களும் ஒண்ணு. ஓடி முயற்சி பண்ணி 2வது ஆளை தாண்டிட்டீங்க. இப்ப உங்க பொசிஷன் என்ன? என்ன ஃபர்ஸ்டா? 2வது ஆளை தானே தாண்டி இருக்கீங்க, அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்துருவீங்களா? 2வது தான். இப்ப சொல்லுங்க 2வது சரிங்களா? நான் அப்புறமா தான் பாஸ் ஆகிறேன். இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், அதே ஓட்டப்பந்தயத்துல கடைசியா இருக்கிற ஆளை முந்திட்டீங்க. இப்ப உங்க நம்பர் என்ன? கடைசியா இருக்கிறத எப்படி முந்துவ? இது அலர்ட் பண்ணும், வாசிப்பு மந்தமாக்காது. இந்த அலர்ட்னஸ்க்காக தான் படிக்கிறது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ்ல இருந்து 3ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸ் போறீங்களே, என்ன அர்த்தம்னா புரியுதுன்னு அர்த்தம். 1 + 1 2 புரியுது. 1 × 1 = 1 புரியுது, செகண்ட் ஸ்டாண்டர்ட். 2 × 1 2 புரியுது, தேர்ட் ஸ்டாண்டர்ட். 2 வகுத்தல் 2 = 0 புரியுது, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். புரிய புரிய வளர்ந்துகிட்டே போவீங்க. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்காக வாசிக்கணுங்கிறதுனால சொல்றேன். ஆனா நான் சொன்னேன் முந்திக் கொள்ளாதீர்கள்னு சொன்னேன். இப்ப நான் சொல்றேன், எங்கே முந்த வேண்டுமோ அங்கே முந்திக் கொள்ளுங்கள். இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ நம்ம சொன்னோம்ல, சந்திராயன்ல போய் இறக்கணும்னு. ஃபர்ஸ்ட் நாசா இறக்குச்சான் கலத்தை. நான் போன மாசம் ஃபுல்லா அமெரிக்கால தான் இருந்தேன். ஹூஸ்டன்ல நாசா இருக்கு, போயிருந்தேன். ஒரு குளோப் இருக்கு, புவியியல் சக்தி இல்லாம உள்ள மிதக்கலாம். நான் போயிட்டுலாம் நல்லா பார்த்துட்டுலாம் சுத்தி பார்த்துட்டுலாம் வந்தேன். நான் முதல்ல களம் போய் இறங்கின உடனே ஒரு ஃபுட் ஸ்டெப் காட்டுவாங்க, கால் வச்ச ஒரு தடம். முதல் தடம் ஒருத்தன் வச்சான், அவன் பேர் என்ன? எல்லாருக்கும் தெரியுது. எப்படி? சிலபஸா படிச்சிங்களா? இல்ல மேடம். நான் சொல்லவா எப்படி தெரியும் எல்லாருக்கும்? சந்திரனை தொட்டது யார்? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அது உண்மைன்னு தெரியும் பாருங்க. சந்திராயனுக்கு ஒரு குரூப் போச்சு இல்ல, அனுப்புனாங்களா? ஒரு குரூப் வேலை செஞ்சதுல, அந்த குரூப்ல ஒரு இயக்குனர். அந்த இயக்குனர் பேர் என்ன? சொல்லு. வீரமுத்துவேல் இல்லையா? ஏன்னா அது விழுப்புரத்துக்காரர், நம்ம ஊரு இல்ல. நிறைய பேருக்கு தெரியாதவங்களாம் கை தூக்குங்க. ஜவான் படம் பார்த்தியா? யார் இயக்குனர்? அந்த இயக்குனரை தெரியும், இந்த இயக்குனரை தெரியாது. இந்த இயக்குனரை தெரிஞ்சு வந்தாதான் நல்ல சோறு. அந்த இயக்குனரை தெரிஞ்சு வச்சுக்கிறதுல சோறுலாம் கிடைக்காது. அந்த இயக்குனரை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இயக்குனருக்கு நல்ல சோறு கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்றீங்கல்ல, அந்த களத்திலே முதலில் கால் எடுத்து வைத்தது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். ஆனால் அந்த களத்தினுடைய பைலட் அவர் கிடையாது. பைலட்டுடைய பேர் எட்வின் சி ஆல்ட்ரின். அவன் கிடையாது. நீல் ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட். இந்த எட்வின் இருக்கார் இல்லையா, அவருக்கு 12 வருஷம் அனுபவம் இருக்கு. he is a moon walker. அவருக்கு நிலாவுல எப்படி நடக்கிறது 12 வருஷம் அனுபவம். 3 வருஷம் அந்த குளோப்ல பறந்து இன்டென்ஸ் ட்ரைனிங். அவரையே முதல்ல கால் வைக்கல. எட்வின் எழுதுற களம் போய் இறங்குச்சான். நான் இதை வாசிக்கிறேன், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக இதை சொல்றேன். என் குழந்தைகளே, தமிழ் உறவுகளே, எப்படி முந்திக்கணுங்கிறதுனால சொல்றேன். நான் முந்திக் கொள்கிறேன்.
என்னை போல் நீங்களும் முந்திக்கொள்ள வேண்டும் என்ற பேராசையுடன் தான் உங்களிடத்தில் வந்து நின்று பேசுகிறேன். இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.